இன்றைய தியானம். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார்? 2 சாமுவேல் 22:32. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தாவீது அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் கர்த்தர் அவனை நீங்களாக்கி விடுவித்த பொழுது தாவீது கர்த்தருக்கு முன்பாக பாடுகிற பாட்டு என்று சொல்லி முதல் வசனம் ஆரம்பிக்கிறது. கர்த்தரை புகழ்ந்து பாடும் பொழுது இந்த 32ஆம் வசனத்திலே கர்த்தரை அவர் உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? தன்னுடைய வாழ்க்கையில் அவர் சத்துருக்களை மேற்கொண்டதே கர்த்தருடைய நாமத்தினால தான். சிறு பிராயத்திலேயே கோலியாத்தை மேற்கொண்டார் கர்த்தருடைய நாமத்தினால. சொந்த மகனாக இருக்கட்டும், மாமனாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும், பெலிசர்களாக இருக்கட்டும், சத்துருக்களாக இருக்கட்டும், அவரை மேற்கொள்ள யார் வந்தாலும் அவர் கர்த்தரை மேன்மைப்படுத்தி அவரை முதன்மைப்படுத்தி அவரை எப்போதும் முன்பாக வைத்ததுனால தான் அவரால் இந்த வார்த்தையை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த முடிஞ்சது, பாட முடிஞ்சது. கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? வேற யார் தேவனே கிடையாது. கர்த்தர் தான் தேவன். நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார் என்று சொல்லி பாடுகிறார். நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரத்துக்கு நேராய் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 31ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? தங்கள் கன்மலை நம்முடைய கன்மலையைப் போல அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே தீர்மானிக்கிறார்கள் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். சத்துருக்களுக்கு தெரியுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவன் தான் கன்மலை. அந்த கன்மலை போன்ற தேவன் இந்த பூமியில் வேற எந்த தேவனும் கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தீர்மானிக்கிறாங்கன்னு சொல்கிறார். இதே உபாகமம் 32ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் பாருங்க, நானே அவர், என்னோட வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். அதாவது கர்த்தர் மோசே கிட்ட சொல்லி இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட சொல்லும்போது நானே அவர், என்னோட வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. கர்த்தரே சொல்றார் இந்த வார்த்தை. அப்போ பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் தான் கன்மலை. அவரை தவிர வேறொரு தேவன் இந்த பூமியில் கிடையாது. பிரியமானவர்களே, எத்தனையோ தெய்வங்கள் தோன்றினாலும் நம்முடைய தேவனை போல ஒரு தேவன், கர்த்தரை போல ஒரு தேவன் வேற யாரும் கிடையாது. பிரியமானவர்களே, வேற யாரும் கன்மலையாய் இல்லை. பிரியமானவர்களே, அன்னால் அதை உணர்ந்து 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாடுறாங்க, கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை. தன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் மனக்லேசத்தோடு வாழ்ந்த ஒரு சகோதரி, கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்தார். அநேக கண்ணீருக்கு மத்தியிலே கர்த்தர் அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்து அந்த பிள்ளையை கர்த்தருக்காக வளர்த்தி அதை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்திலே சமர்ப்பிக்கும்படி கர்த்தர் அவளுக்கு கிருபை பாராட்டினார். அதனால அந்த அன்னாள் இந்த 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது என்று ஆரம்பிக்கிறாள். என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே நான் சந்தோஷப்படுகிறேன்னு சொல்லிட்டு கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே எல்லா பரிசுத்தவான்களும் கர்த்தரை மேன்மைப்படுத்தி உயர்த்தினார்கள். ஆகவே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார், உயர்த்தினார். இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதனால அந்த அம்மா பாடுறாங்க, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை. நம்முடைய தேவன் தான் கன்மலையாகிய தேவன், அவர்தான் தேவன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் தம்மை குறித்து சொல்லும்போது, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். என்னை தவிர தேவன் இல்லை என்று நம்முடைய தேவனே சொல்றார். நான் தான் தேவன், நான் தான் முந்தினவர், நான் தான் பிந்தினவர், என்னை தவிர தேவன் இல்லை. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் சொல்றார். இதை சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பர், யாக்கோபின் மீட்பர், இஸ்ரவேலின் மீட்பர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், நான் தான் தேவன், என்னை தவிர தேவன்
இல்லை. இதே ஏசாயா 44:8 வாசிச்சு பாருங்க. நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன் அறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவன் உண்டோ? வேறொரு கன்மலையும் இல்லையே, ஒருவனையும் அறியேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனை தவிர வேறு தேவன் இல்லை. சந்தேகமே இல்லை, சந்தேகப்படக்கூடாது. வேறொரு கன்மலையும் இல்லை, ஒருவனையும் நான் அறியேன்னு தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். ஆமென கண்பார்ந்தவர்களே, நீங்கள் ஏசாயா 45 அதிகாரம் ஃபுல்லாக படித்து பாருங்கள். அதில் 5-6 வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. 6ஆம் வசனம், என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை. இது கோரேசுக்கு கர்த்தர் சொல்லிட்டு வர்றாரு. இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிச்சு பாருங்க பிரியமானவர்களே. கர்த்தர் அடிக்கடி சொல்கிறாரு, நான் தான் தேவன், நான் தான் ரட்சகர், என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லைன்னு சொல்லிட்டார். நன்றி சொல்லி இந்த தேவனுக்காக நம் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த தேவனை உலகம் அனைத்துள்ள எல்லா மக்களும் கண்டுகொள்ளும்படிக்கு கண்களை திறந்தருள்னு ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம். 2 சாமுவேல் 22:32 தாவீது சொன்ன அந்த வார்த்தையை நாங்களும் அறிக்கை செய்கிறோம். தகப்பனே, கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார் என்று சொல்லி நாங்களும் இந்த காலையில் அறிக்கை இடுகிறோம். அப்பா, உலகம் அனைத்தில் உள்ள எல்லா மக்களும் எங்கள் கர்த்தரை தேவன் என்று அறிக்கை இடும்படிக்கு அவருடைய நாவின் கட்டுகளை அவிழ்ப்பீராக. உலகம் அறிந்து கொள்ள, எங்கள் தேசம் அறிந்து கொள்ள, தேசத்தில் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே நீர் ஒவ்வொருவருடைய கண்களையும் திறக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். குறிப்பாய் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாயில கர்த்தரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, தேவனை அன்றி கன்மலையும் இல்லை என்று நாங்கள் அறிக்கையிட கர்த்தர் எங்கள் கண்களை திறந்ததற்காய் ஸ்தோத்திரம். அந்நாளை போல எல்லா இடங்களிலும் எங்கள் பரிசுத்தமுள்ள தேவனை, எங்கள் கன்மலையாகிய தேவனை நாங்கள் உயர்த்திட எங்களுக்கு உதவி செய்யும். துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமேன்.